அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம பண்ணையோட புது வரவாக வந்திருக்கு. இந்த மாடு சிவகாசியில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இடத்துல வளர்ப்பு மாடாக இருந்திருக்கு. கண்டு வந்து அவங்க பிரிச்சுட்டாங்க. காலை இல்லைன்றதுனால நம்மகிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. மாடு வந்து சினையாக இல்லை, காலைக்கு சேர்த்தோ இல்லை செனை ஊசி, நம்ம குட்டை ரக மாடு, புங்கனூர் குட்டை ரக மாடு செனை ஊசி போட முடியும் அப்படின்றவங்க இந்த பசுவை வந்து வாங்கிக்கலாம். இது வந்து 2 ஈத்து முடிஞ்சு 3வது ஈத்து. நீங்கள் மடியை பார்த்தாலே தெரியும். நம்ம வந்து கண்டை பிரித்தாலும் வந்து பால் கம்மியாக இருக்குன்றதுனால நம்ம வந்து பால் வந்து கறக்கலை. நல்ல ஒரு அழகு லட்சணமான புளி சுத்தமான மாடு. மாடுக்கு வந்து ஒன்று என்னென்னா, மாடு வந்து இப்போ தான் நம்மகிட்டே பழகுது. 1 வாரம் ஆச்சு. கொஞ்சம் உடல் கூச்சமாக இருக்குது. உடல் நம்ம பாய்ச்சல் அந்த மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் கூச்ச சுபாவம் வந்து இருக்குது. நம்ம டெய்லி மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றவங்க, இதோட பழக முடியும் அப்படின்றவங்க நம்ம நேரடியாக தொடர்பு கொண்டு நம்மகிட்ட பேசி விலை நிலவரம் பேசி வாங்கிக்கலாம். மாடு மேலே அக்கறை இருக்கிறவங்க, குட்டை மாடு வீட்டில் அழகு லட்சணமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, கிடேரியா அதாவது இப்போ நம்ம காலைக்கு இனிமேட்டு தான் இணை சேர்க்கணும், தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கலாம். மாடு வந்து காலையில் 1.5 லிட்ரு, சாயங்காலம் 1 லிட்ரு கன்றுக்கு போக எதிர்பார்க்கலாம். மாடு வந்து கொஞ்சம் கூச்ச சுபாவம். நம்ம வந்து கை வளர்ப்பாக வர்றப்ப இப்போ நம்மகிட்டே வந்து பாய்ச்சலோ இந்த முட்டலோ எதுவும் இல்லை, கொஞ்சம் உடல் கூச்சம் இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்க. நல்லா வந்து ஒரு உடல் நச்சலமாக இருக்குது. நல்ல திமிழ் அமைப்பு, நல்ல முக லட்சணம், நல்ல குணம், எதுவும் உங்களுக்கு பாய்ச்சலோ எதுவுமே இல்லை. இது வச்சுருந்தவங்ககிட்ட இந்த நம்மகிட்ட வந்ததுனால அந்த பழக்க வழக்கம் வந்து இன்னும் நம்மகிட்ட வரல. நல்ல விதமாக மாடு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க, வந்து நல்லா பழகி மாடு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இதை வாங்கிக்கலாம். விலை வந்து ரொம்ப விலை கம்மியாக வந்து ஆஃபர் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க நேரடியாக தொடர்பு கொண்டு பேசி வாங்கிக்கலாம். நன்றி. இவ்வளவுயே உனக்கு தப்பு முடிச்சுட்டு போயிருவாங்களே.